திண்டுக்கல் நகர பகுதிகளில் மெத்தபெட்டமைன் மற்றும் கஞ்சா விற்பனை செய்ததாக 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிமாறன் வழங்க கேட்கலாம். மணிமாறன், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம். திண்டுக்கல் நகர் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்வதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் திண்டுக்கல் வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையில் சார்பு ஆய்வாளர் பிரபாகரன் மற்றும் காவலர்கள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது நாவல் நகர் பகுதியில் சந்தேகத்திற்கிடமான வகையில் கார் ஒன்று நின்றுள்ளது. அதன் அருகில் 4 நபர்கள் நின்றுள்ளனர். இதையடுத்து காவல்துறையினர் சுற்றி வளைத்து சோதனை செய்த போது காரில் விற்பனைக்காக வைத்திருந்த 0.85 கிராம் மெத்தபெட்டின் மற்றும் 1 கிலோ 300 கிராம் கஞ்சா இருப்பதை கண்டுபிடித்தனர். இதை தொடர்ந்து விற்பனை செய்ய வந்த ஈரோடு சூரம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ரகுராம் மற்றும் திண்டுக்கல் பேகம்பூர் பகுதியைச் சேர்ந்த அப்துல் பாசித் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் விற்பனை செய்ய வந்த இருவர் போலீசாரிடமிருந்து தப்பி ஓடிவிட்டனர். அவர்களை பிடிக்கும் முயற்சியில் தற்போது போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த பிடிப்பட்ட இருவரிடமிருந்து ஒரு கார், 2 டூ வீலர் மற்றும் சுமார் 8,000 ரூபாய் பணம் உள்ளிட்ட அவர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.